கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அருகே உள்ள மலை உச்சியில் சட்டவிரோதமாக 27 வாகனங்களில் ட்ரக்கிங் சென்ற 40 பேர் மழை காரணமாக மலையில் சிக்கிக்கொண்ட நிலையில் அப்பகுதி கிராம மக்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். மேலும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஜேசிபி உதவியுடன் வாகனங்கள் மீட்கப்பட்டன. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, கூடுதல் விவரங்கள். கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள நெடுங்கண்ட பகுதியில் உள்ளது நாலுமலை என்ற பகுதி. இது ஒரு மலை உச்சியான பகுதி. இந்த பகுதியை பார்த்தோம்னா இயற்கை அழகு குட்டி கிடக்கும். இந்த பகுதியினுடைய இயற்கை அழகை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் வருவது வழக்கம். அதாவது பார்த்தோம்னா கோடை காலங்களில் இந்த பகுதியில புற்களில் ஏற்படும் தீயினால் சுற்றுலா பயணிகளுக்கும், அதே சமயத்துல மழைக்காலங்களில் இந்த பகுதியில் அடிக்கடி கனமழை பெய்து மண் சரிவு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த பகுதியில ட்ரக்கிங் செல்லவும் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தாங்க. இந்த சூழல பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 40 பேர் 27 வாகனங்களில் யாருக்கும் தெரியாமல் இந்த பகுதியினுடைய மலை உச்சிக்கு சென்று அந்த வாகனை நிறுத்திவிட்டு ட்ரக்கிங் சென்று திரும்பி வந்தனர். இதில் திரும்பி வரும்போது பார்த்தோம்னா இந்த பகுதியில் கடுமையான மழை பெய்தது. இதனால அவர்கள் வாகனங்களை எடுக்க முடியாமல் அங்கேயே வாகனங்களுக்கே ஒரு முடங்கிய சூழல் இருந்துச்சு. இதனை பார்த்த இந்த பகுதி மக்கள் உடனடியாக அவர்களை வாகனங்களில் இருந்து வெளியேற்றி, அதாவது அந்த தரை பகுதிக்கு கொண்டு வந்து விட்டனர். இந்த சூழல்ல இந்த சம்பவம் குறித்து வனத்துறைக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தாங்க. அதன் அடிப்படையில வனை உச்சிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அங்கிருந்த வாகனங்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலியமாக தரைப்பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பகுதியில ட்ரக்கிங் செல்வது சட்ட விரோதம் என அறிவிக்கப்பட்ட நிலையில இவ்வளவு வாகனங்கள் எவ்வாறு சென்றார்கள் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்காரு. ஷியாம், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.